தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல நம்ம வந்து எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, ஒரு ஃபோட்டோவ எப்படி வந்து நம்ம பிடிஎஃப் ஃபைலா கன்வெர்ட் பண்றத பத்தி தான் பார்க்க போறோம். இத பத்தி ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, சரியா ரீச் ஆகல. அதனால தான் இந்த வீடியோ வந்து அகைன் மேக் பண்றோம். இது ரொம்ப சிம்பிளான ட்ரிக் தான். இந்த ட்ரிக் வந்து மோஸ்ட்லி யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அதன் காரணமா தான் இந்த வீடியோ வந்து நம்ம போஸ்ட் பண்றோம். இருந்தாலும் நீங்க இந்த ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா வெப்சைட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம ஃபோன்ல இருக்க டிஃபால்ட் ஆப்ஷன யூஸ் பண்ணி தான் இந்த ட்ரிக் வந்து யூஸ் பண்ண போறோம். அது என்ன அப்படின்னு ரொம்பவே சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கேலரி வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நார்மலா ஃபோன்ல இருக்க கேலரி தான். அப்படி இல்லன்னா ஒரு சில ஃபோன்ல வந்து ஆல்பம் அப்படின்னு இருக்கும். அது வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பர்ட்டிகுலர் ஃபோட்டோ வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு எந்த ஃபோட்டோவ நீங்க வந்து பிடிஎஃபா கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்க ஒரு 2, 3 ஃபோட்டோவ ஒண்ணா பிடிஎஃபா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏத்த வீடியோ கிடையாது. அத பத்தி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். வெப்சைட்ல எப்படி நம்ம வந்து பிடிஎஃபா மேக் பண்றதுன்னு. வெப்சைட்ல மட்டும் தான் நம்ம வந்து ஒரு நெறைய ஃபோட்டோவ வந்து பிடிஎஃபா மேக் பண்ண முடியும். இப்போ நான் சொல்லப் போற ட்ரிக்க யூஸ் பண்ணி நீங்க ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோவ மட்டும் தான் பிடிஎஃபா கன்வெர்ட் பண்ண முடியும். அதனால நீங்க ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோவ பிடிஎஃபா கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த வீடியோவ கன்டினியூவா பாருங்க. ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு கீழ இருக்க அந்த ஷேர் ஆப்ஷன் வந்து பிரஸ் பண்ணிக்கலாம். பிரஸ் பண்ணோம் அப்படின்னா, இதுல வந்து பிரிண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். நீங்க யூஸ் பண்ற எல்லா மொபைலும் இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, இதுல வந்து எந்த பேஜ் வந்து காமிக்கும். அதாவது நீங்க வந்து பிடிஎஃபா வச்சிருக்கீங்களா, அந்த பேஜ் சைஸ் வந்து இங்க மேல வந்து காமிக்கும். இதுல வந்து இண்டெக்ஸ் கார்ட் அப்படின்றது டிஃபால்ட்டா செலக்ட் ஆகியிருக்கு. இது வந்து செலக்ட் பண்ணிப்போம். செலக்ட் பண்ணிட்டு இங்க வந்து A4 அப்படின்றத நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து A4 அப்படின்றத கிளிக் பண்ணிட்டேன். இந்த போர்ட்ரேட் லேண்ட்ஸ்கேப் இருக்கும். இது வந்து கரெக்ட்டா சூஸ் பண்ணிக்கோங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கலர் அப்படின்ட்டே இருக்கும். இது வந்து கலர்லயே இருக்கட்டும். அப்பதான் கரெக்ட்டா இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மேல வந்து சேவ் அஸ் பிடிஎஃப் அப்படின்ட்டு இருக்கும். இது வந்து ஆக்சுவலா பிரிண்ட் எடுக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷனு. பட் நம்ம வந்து இத பிரிண்ட் எடுக்கல. இது ஒரு பிடிஎஃபா சேவ் பண்ணிக்க போறோம். மேல வந்து பார்த்தீங்கன்னா, சேவ் அஸ் பிடிஎஃப் அப்படின்ட்டு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எந்த லொகேஷன்ல வந்து இது சேவ் ஆகணும் அப்படின்றது காமிக்குது. நம்ம ஜஸ்ட் டவுன்லோட்ஸ்லயே இத வந்து சேவ் பண்ணிப்போம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கீழ வந்து டாட் பின் அப்படின்னு இருக்குல்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் வந்து நீங்க நேம் குடுத்துக்கோங்க இந்த பிடிஎஃப் ஃபைலுக்கு. ஜஸ்ட் நான் என்னுடைய நேம் குடுத்துட்டு டாட் பிடிஎஃப் அப்படின்றத நான் கிளிக் பண்ணிடுறேன். இங்க வந்து மறக்காம டாட் பிடிஎஃப் அப்படின்றத சேஞ்ச் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட்டா டாட் பிஐஎன் அப்படின்ட்டு இருக்கும். நீங்க டாட் பிடிஎஃப் அப்படின்றத மாத்திக்கணும். இப்போ வந்து சேவ் அப்படின்றத கிளிக் பண்ணிடலாம். ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணி நான் சேவ் பண்ண அந்த பிடிஎஃப் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, சதீஷ் டாட் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கு. அத வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு பிடிஎஃபா இது வந்து சேவ் ஆயிடுச்சு. ஓகேவா? கீழ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் WPS அப்படின்னு இருக்கு. WPSல ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதனால தான் அப்படி காமிக்குது. பிடிஎஃப் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஒரு டாக்குமெண்ட்டை எப்படி வந்து பிடிஎஃப் ஃபைலா கன்வெர்ட் பண்ணலாம், அல்லது ஒரு பிடிஎஃப் ஃபைல்ல இருக்க ஒரு பர்ட்டிகுலர் பேஜை மட்டும் எப்படி ட்ரிம் பண்ணி எடுக்கலாம் அப்படின்றத பத்தி நிறைய வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாமே நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா தாராளமா டிஸ்லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.